தாவேகாவுடைய அமைச்சரான விருதை மகள் கீர்த்தனா சமீபத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆய்வு செய்ய போயிருந்தப்போ அங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவி அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியல அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் இழிவா பேசினதா சோசியல் மீடியால ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி எழும்புச்சு. அதை தொடர்ந்து பலதரப்பட்ட மக்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி அவங்க மேல தொடர்ந்து விமர்சனங்களும் பல சர்ச்சைக்குரிய கேள்விகளும் கேட்டுக்கிட்டே வராங்க. இதுக்கு எல்லாமே இப்போ விருதை மகள் கீர்த்தனா ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. நான் அந்த அரசு பள்ளி மாணவிய இழிவுபடுத்துறதா நீங்க எல்லாரும் சொல்றீங்க, ஆனா உண்மைக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா நானே அரசு பள்ளியில தமிழ் வழி கல்வியில படிச்சவதான். நான் அங்க இந்த மாணவியோட மதிப்பை பத்தி பேசல, நம்ம கல்வி முறையில இருக்கிற லேர்னிங் கேப் பத்தி தான் பேசினேன். அதை சரி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நான் பேசினேன். இப்ப பரப்பப்பட்டு வர்ற அந்த வீடியோவை நான் எடுக்கல. ஊடகங்கள் பதிவு செஞ்ச காட்சியில இருந்து சில வினாடிகளை மட்டும் வெட்டி இல்லாத ஒரு கதையை உருவாக்கி அதை திரும்ப திரும்ப பரப்புறது டேமேஜ் கண்ட்ரோல் இல்ல, அது சுத்தமான டிஸ்இன்ஃபர்மேஷன். நிஜமாவே எனக்கு அரசு பள்ளிகள் மேல தவறான எண்ணம் இருந்திருந்தா முதல்ல என் சொந்த வாழ்க்கையையும் நான் படிச்ச பள்ளியையும் என் ஆசிரியர்களையும் தானே நான் இழிவுபடுத்தி இருப்பேன். என்ன விமர்சனம் செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா நான் சொல்லாத வார்த்தைகளை என் வாயில வச்சு அரசியல் பண்ணாதீங்க. உண்மையை எதிர்கொள்ள பழகுங்க, உங்களோட கற்பனையை இல்ல. உங்க விமர்சனம் எல்லாம் உண்மைனா முதல்ல என் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எப்பவாவது அரசு பள்ளியில தமிழ் வழியில படிச்சிருக்கீங்களா? அப்படி படிச்சிருந்தா அதோட போராட்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்படி பேச மாட்டீங்க. நான் அந்த பிள்ளைய அவமானப்படுத்தல, அரசு பள்ளிகள்ல இருக்கிற லேர்னிங் கேப்பை புரிஞ்சுக்கத்தான் அங்க போனேன். அந்த ரீல்ஸை நான் எடுக்கல, மீடியா எடுத்த காட்சி அது. அதை பத்தி கேட்கணும்னா அதை வெளியிட்ட ஊடகங்களிடமே கேளுங்க. நான் ஒன்னும் பாரம்பரிய அரசியல்வாதி கிடையாது. கோடி கணக்கில் செலவு செஞ்சு பேக் ஆபீஸ் பிஆர் டீம் வச்சு ஒரு பொது கருத்தை உருவாக்குற அரசியல் என்னோடது இல்ல. என்ன விமர்சிப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் செய்யாத ஒரு விஷயத்தை என் மேல பழி போட்டு ஒரு பொய்யான கதையை உண்மையாக்க பாக்குறது தான் வருத்தமா இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், அந்த வீடியோவை நான் எடுக்கல. ஊடகங்கள் எடுத்த காட்சியை வச்சு ஒரு பொய்யான கதையை கட்டுறது ரொம்பவே ஈஸி. ஆனா அரசு பள்ளி மாணவர்களோட எதிர்காலத்துக்காக தொடர்ந்து வேலை செய்யறது தான் இதுக்கெல்லாம் என்னோட பதிலா இருக்கும் அப்படின்னு தன்னோட பதிலடியை சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சர் கீர்த்தனா இந்த விஷயத்தை பத்தி சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.